பீகார்ல சமீபத்தில் நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தல், அதற்கு முன்னதாக அங்கு அறிவிக்கப்பட்ட நலத்திட்டங்கள் பாத்தீங்களா? தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி இப்படியெல்லாம் நலத்திட்டங்களை அறிவிச்சு நேரடியா பணத்தை கொடுத்தா அப்போ தேர்தல் எப்படி நியாயமா நடக்கும் அப்படின்ற ஒரு கேள்வியை அங்க நம்ம எழுப்பிட்டு இருந்தோம். ஆனா அதற்குள்ள இங்க நலத்திட்டங்கள் அறிவிக்கப்படுது. என்னன்னு பார்த்தா ஆளும் தரப்புல இருந்து வந்திருக்க. அப்போ பாஜக பாணிய தமிழகத்துல இங்க ஆளக்கூடிய அரசு கையில் எடுத்திருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. அதற்கான விராப் என்ன சொல்லுது பார்த்துடலாம். தமிழகத்தில் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் இலவச திட்டங்கள் அணிவகுக்க தொடங்கியுள்ளன. வரும் 12ஆம் தேதி விடுபட்ட மகளிருக்கு உரிமை தொகை வழங்கும் நிகழ்ச்சி துவங்கும் நிலையில் 19ஆம் தேதி மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்கும் திட்டத்தை முதல்வர் தொடங்கி வைப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. 2026 பொங்கலுக்கு ரொக்கப்பரிசு கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. நிரூபிக்கப்பட்ட வெற்றி கூட்டணியோடு களமிறங்கும் திமுக செயல்படுத்திய திட்டங்களை விட வெற்றிக்கு இலவசங்களை நம்புகிறதா என்ற கேள்வியை எதிர்க்கட்சிகள் எழுப்புகின்றன. தேர்தலுக்கு ஓராண்டுக்கு முன்பே பீகாரில் நலத்திட்டங்களை வாரி இறைத்த என்டிஏ கூட்டணி அரசு தொழில் முனைவோராக விரும்பும் 1,21,00,000 பெண்களுக்கு 10,000 ரூபாயை வங்கிக் கணக்கில் செலுத்தியது. வேலையில்லாத பட்டதாரி இளைஞர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய், முதியோர் உதவித்தொகை அதிகரிப்பு என பல திட்டங்கள் நிதிஷ்குமார் வெற்றியை உறுதி செய்தன. திமுக வாக்குறுதிகளை பாஜக ஆளும் மாநிலங்கள் பின்பற்ற பீகாரின் பெருவெற்றியால் அங்கே பாஜக கையாண்ட உத்திகளை இங்கே திமுக கையாள போகிறதா என்பதை விவாதிக்கிறது இன்றைய RDX. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் எல்லாரும் சமமா வாழக்கூடிய சமத்துவ சமுதாயமாக அமையணும். இதுதான் நம்முடைய லட்சியம். கலைஞர் வழியில நம்முடைய தலைவர்கள் பல சிறப்பான திட்டங்களை செயல்படுத்தியிருக்கிறார். இந்த திட்டத்தோட வெற்றியை நீங்க எல்லாருக்கிட்டையும் கொண்டு போகணும். வர்ற 12ஆம் தேதி முதல் இன்னும் கூடுதல் மகளிருக்கு உரிமை தொகையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்க இருக்கின்றார். நம்மை பொறுத்தவரையில் நமக்கு மக்களுடைய மனசுதான் முக்கியம். உங்களுடைய மனசுதான் எங்களுக்கு முக்கியம். இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் என்றும் துணையாக இருக்கும்.